அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் மாதம் வந்துவிட்டாலே ஒரு பிரபலமான நபிமொழி நம் நினைவுக்கு வரும். ரமலான் மாதத்தில் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றன, மேலும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இங்கேதான் பலருக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. ஷைத்தான்கள் தான் கட்டப்பட்டிருக்கிறார்களே, அப்புறம் ஏன் ரமலான் மாதத்திலும் பொய், கோபம், சண்டை போன்ற பாவங்கள் நடக்கின்றன என்ற கேள்வி உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது. முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் என்பவன் உங்களை ஒரு பாவத்தை செய்யும்படி கட்டாயப்படுத்துவதில்லை. அவன் வெறும் வஸ்வசா எனப்படும் ஊசலாட்டங்களை மட்டுமே தருகிறான். ஒரு ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதன் சுவிட்சை ஆஃப் செய்தாலும் அந்த ஃபேன் சிறிது நேரம் சுழலும். அதேபோல 11 மாதங்கள் ஷைத்தான் நம்மிடம் விதைத்த தீய பழக்கங்கள் ரமலானில் அவன் கட்டப்பட்டாலும் நம்மிடம் தொடர்கின்றன. நமக்கு 2 எதிரிகள் உள்ளனர். ஒன்று வெளியே இருக்கும் ஷைத்தான், மற்றொன்று நமக்குள் இருக்கும் ரமலானில் ஷைத்தான் கட்டப்படுகிறான். ஆனால் நம்முடைய நப்ஸ் கட்டப்படவில்லை. 11 மாதங்களாக நாம் பழகிய தீய பழக்க வழக்கங்கள், உதாரணமாக கோபம், புறம் பேசுவது, நம் நப்சோடு ஒட்டி கொண்டிருக்கும். எனவே ஷைத்தான் இல்லாவிட்டாலும் நம்முடைய பலவீனமான நப்ஸ் நம்மை தவறு செய்ய தூண்டுகிறது. சில அறிஞர்கள் கூறுவது என்னவென்றால், மாரிதுஷ் ஷைத்தான் எனப்படும் பெரிய மற்றும் வலிமையான ஷைத்தான்கள் மட்டுமே இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகிறார்கள். சிறிய ஷைத்தான்கள் இருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தின் புனிதத்தினால் அவர்களின் சக்தியும் பெருமளவு குறைக்கப்படுகிறது. அல்லாஹ் ஏன் ஷைத்தானை கட்டுகிறான்? இது நமக்கு அவன் தரும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. பார், இப்போது உன்னை தூந்த ஷைத்தான் இல்லை, நீயாகவே நன்மைகளைச் செய் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு பயிற்சியை தருகிறான். ரமலானில் நம்மால் அதிகாலை எழ முடிகிறது, நீண்ட நேரம் தொழ முடிகிறது என்றால் அதற்கு இதுவே காரணம். நம்மை தடுக்க ஷைத்தான் இல்லாததே அந்த ஆன்மீக பலத்திற்கு முக்கிய காரணம். எனவே நண்பர்களே, ரமலானில் நாம் செய்யும் தவறுகளுக்கு ஷைத்தானை குறை சொல்ல முடியாது. இது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் மாதம். இந்த ரமலானில் நம் நப்சை அடக்கி சிறந்த மனிதர்களாக மாற அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவை தந்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.